நம்ம எல்லாரும் அந்த காசு சம்பாதிக்க ரொம்ப நிறைய கஷ்டப்படுறோம்ல. ஆனா இந்த காசு நமக்கு வேலை பார்த்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல. நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு 2 பசங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், "டேய் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும்டா, லைஃப் செட்டில்" அப்படின்றான். அதுக்கு இன்னொரு பையன் சொல்றான், "டேய் நான் மாசம் வந்து 30,000 சம்பாதிக்கிறேன். பட் இருந்தாலும் என்னால வந்து ஃபேமிலிய ரன் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலே நான் பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா போறேன்" அப்படின்றான். இத கேட்கிறப்ப எனக்கு ஒண்ணு ரியலைஸ் ஆச்சு. நம்ம ரிச் டாட் புவர் டாட்ன்னு ஒரு புக் ஒண்ணு படிச்சிருந்தோம். அந்த புக்ல இருக்கிற லெசன் தான் வந்து நம்ம லைஃப்லயும் அப்ளை ஆகுது போல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோல ரிச் டாட் புவர் டாட் புக்ல இருந்து ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் லெசன்ஸ உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லப் போறேன். பட் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி, உங்கள நெறைய பேர் வந்து இந்த புக்ல வந்து எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, சொல்லப் போறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா, சாரி இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அதை விட ஒரு மோஸ்ட் வேல்யூபிளான லெசன இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்பிளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க என்னதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு ரிச் பீப்பிள் மைண்ட் செட் இல்லன்றப்ப, நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும், எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 0 தான். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்பிள் இன்வெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் புவர் பீப்பிள் இன்வெஸ்ட் ஒன்லி இன் ஏர்னிங். நம்மள இங்க பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, டேய் ஒழுங்கா படிடா, படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போ, போற வேலையை சேஃப் அண்ட் செக்யூரா பாரு. அப்பதான் உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரிச் டாட் என்ன சொல்றாருன்னா, நீ வேலைக்கு போ, நல்லா சம்பாரி. ஆனா காசு எப்படி சம்பாதிக்கணும் மட்டும் பார்க்காத, சம்பாரிச்ச காசை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துக்கோ அப்படின்றாரு. ஓகேங்களா? செகண்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசெட் வெர்சஸ் லைபிலிட்டிஸ். அசெட்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன தெரிஞ்சுக்க சொல்றாரு. ஏன்னா இது தெரிஞ்சாலே நம்ம சம்பாதிக்கிற காசை தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், லைபிலிட்டிஸ்னா என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அந்த பொருளுக்கு நீங்க திரும்பவும் செலவு பண்றீங்கன்னா, அது எல்லாம் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இதே அசட்னா என்ன சொல்றதுன்னா, அந்த பொருள் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு ஒரு காசு சம்பாரிச்சு கொடுக்குது இல்ல உங்க பர்ஸுக்கு. அது எல்லாம் என்ன சொல்றாருன்னா அசட் சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்ப லைபிலிட்டிஸ் போலாம். நீங்க வந்து ஒரு ஒரு பைக்கோ, ஒரு ஃபோன் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அத வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பைக் வாங்குனா என்ன பண்ணுவீங்க? மாசம் மாசம் பெட்ரோல் செலவு இருக்கு. அப்புறம் அந்த பைக்குக்கான மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாமே இருக்கு. கரெக்ட்டுங்களா? இன்கேஸ் நீங்க அந்த பைக் இஎம்ஐ வாங்கியிருந்தா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா காசு வந்து பே பண்ணணும். இது எல்லாம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டி சொல்லலாம். பைக் மட்டும் இல்ல, நம்ம வாங்குற இஎம்ஐல வாங்குற டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் தான். இப்போ இந்த அசெட் நான் என்ன சொல்லலாம்னா, ஒரு லேண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் வாங்கி, அது மூலியமா நீங்க மணி வந்து ஜெனரேட் பண்றீங்கல்ல, இது எல்லாம் என்ன சொல்லலாம்னா ஒரு அசெட் சொல்லலாம். இது கேட்கறப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணலாம். என்கிட்ட நெறைய காசு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணுவேன். என்கிட்ட காசு இல்லன்னா நானே என்ன பண்றேன், ஒரு ஃபோனோ ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா வாங்குறேன். இத வச்சு எப்படி நான் அசெட்டா வந்து மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நான் ஒரு ஐடியா என்ன சொல்லுவேன்னா, இன்கேஸ் நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஹை குவாலிட்டி ஃபோன் இருந்தா தான் என்னால கன்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. நீங்க ஒண்ணு அதே ஃபோன 1 செகண்ட்ஸ்ல வாங்கலாம். அப்படி இல்லையா, அத விட ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு ஒரு கேமரா ஃபோன வாங்கி, நீங்க அது மூலியமா ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி, அது மூலியமா நீங்க ஜெனரேட் பண்றீங்கன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்குறப்ப, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் தான் நான் சொல்லுவேன். தேர்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வொர்க் ஃபார் மனி, மேக் மனி வொர்க் ஃபார் யூ. நம்மள இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த 9 to 5 ஜாப் தான் பார்த்தீங்கன்னா போவோம். மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம். கரெக்ட்டுங்களா? வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவோம்? இதே தான் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்காக நெறைய ஜெனரேட் பண்ண பார்ப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா ரிச் டாட் என்ன சொல்றாருன்னா, நீங்க அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட்லயாச்சும் ஏதாவது ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண பாருங்க. கத்துக்க பாருங்கன்றாரு. அட்லீஸ்ட் உங்களால டெய்லியும் பண்ண முடியலனாலும் வீக்கெண்ட்லயாச்சும் பாருங்க அப்படின்றாரு. ஏன்னா நீங்க நெனச்சு பாருங்களேன். நீங்க அந்த டே ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டு வரீங்க. வீக் ஃபுல்லா போறீங்க. அந்த வீக்கெண்ட்ல என்ன பண்றீங்க? திரும்பவும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்காக வேலை பார்க்குறீங்கன்றப்ப, நீங்க பாசிவ் இன்கம் பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க காசுக்காக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வேலை சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க ஏதாவது ஸ்கில்ல லேர்ன் பண்ணி, அந்த ஸ்கில்ல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? ஒரு கம்மியான ஒரு எஃபோர்ட் போட்டு எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களால சீக்கிரமா அந்த ஒரு ராட் ரேஸ்ல இருந்து எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தீங்கன்னா, தி ஃபியர் ஆஃப் லூசிங் மனி ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் கெய்னிங் இட். இங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போவோம். வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ரிஸ்கே பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டோம். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கும். ஒருவேளை எடுத்து லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம். ஆனா ரிச் டாட் என்ன சொல்றேன்னா, நீங்க ரிஸ்க் எடுங்க. ஆனா ஸ்மார்ட்டான ரிஸ்க் எடுங்க அப்படின்ட்டாரு. இன்கேஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் போயிட்டு அதுலேருந்து காசு சம்பாதிங்க. சம்பாரிச்சுட்டு அது மூலியமா ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்க ஜாப் வந்து குவிட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் எப்படி போகுதுன்னு பாருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஜாப் குவிட் பண்றதும் குவிட் பண்ண இருக்கிறதும் உங்களோட முடிவு தான். ஆனா இன்கேஸ் அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஆனாலுமே லேர்ன் பண்ண பாருங்க. இந்த புவர் மைண்ட் செட் பீப்புள் மாதிரி ஒரு லாஸ் ஆனாலும் பயந்துகிட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணாம பார்த்தீங்கன்னா இருந்துடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் லைக் மைண்டட் பீப்புள். இந்த பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்கல்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நாமளும் இருப்போம். இது இந்த ஃபைனான்ஸில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் சரிதான். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ நீங்கள் சீக்கிரமாக கற்றுப்பீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்றது இல்லை. பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மைண்ட் செட்லேயே இருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு மென்டாஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடுங்க. ஆர் அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா கூட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பாருங்க. ஒரு யூடியூப் சேனல்ல கூட இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த சேனல்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. சீக்கிரமா லேர்ன் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜென்ரேஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை வச்சு மட்டும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல பாதி பேர் கிட்ட பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா இன்னைக்கு இல்லைன்னு தான். இப்போ நீங்க எது மாதிரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதை வச்சு கூட நீங்க எது மாதிரி ஒரு பர்சன், நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்க, உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். நீங்க எந்த மாதிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்றத வச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா க்ரோ ஆவீங்க. லாஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அகடாமிக் எஜுகேஷன். இதை கேட்குறப்ப உங்களுக்கு ஒன்று தோணலாம், அப்போ டிகிரியே வேணாமா, டிகிரி படிக்கிறதே வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர் வந்து அதெல்லாம் சொல்ல வரல. டிகிரி படிக்கிறதே வேஸ்ட்லாம் சொல்ல வரல. நீங்க டிகிரி படிங்க. ஆனா வெறும் டிகிரிக்காக மட்டும் படிக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இங்க நம்மள பேர் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல ஒரு வேலைக்கு போறாங்க. டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் என்ன வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த காசை பத்தி தெரியலன்றப்ப உங்கள ஒரு பர்சன் வந்து எப்பயுமே லைஃப் லாங் கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க காசை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த காசை வந்து எப்படி மல்டிப்ளை பண்றன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க காசுக்கு வேலை பார்க்க போறீங்களா? இல்ல காசு வந்து உங்களுக்காக வேலை பார்க்க போறாங்க. ஸோ சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.